பீக் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் தியேட்டரில் உட்காந்துருக்கேன். இப்போ இன்டர்வல் வரப்போகுது. பேங்கராக எனக்கு ஒரு விஷயத்தை காட்டியிருக்கேன். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். நான் பெருசாக லாஜிக்கெலாம் பார்க்க மாட்டேன். இந்த மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க இன்டர்வல் பாயிண்டில். அந்த இடத்துல பெருசாக லாஜிக் பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எப்படி இதுக்கு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இன்டர்வலில் எதை காட்டினாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பீக்காக ஒரு விஷயம் வைக்கணும், பீக்காக ஒரு விஷயம் நடக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் படத்தை எடுத்துக்கலாம். நிறைய படம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஜெயிலர் படத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஜெயிலர் படத்தில் என்ன நடக்கும், சைலண்ட்டாக வந்து நிறைய சம்பவம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல், அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருப்பார். பட் இன்டர்வல் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியே சம்பவம் பண்ணுவார். இனிமேல் நான் வேறு ரூட்டில் போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட ஒரு பிளான் ஒன்று பண்ணுவார். அண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேங்கராக இருக்கும். ஸோ அப்படி ஒரு எலமெண்ட் இருக்கணும் அந்த பீக் பாயிண்டில். அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இன்டர்வலாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜெயிலர். நீங்கள் ஜெயிலர் படத்தை தாண்டி நீங்கள் விக்ரம் படம் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாஸ் படம் எடுத்துக்கலாம். பீக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது ஹீரோவோட மாஸான டைலாக் இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோ ஏதாவது ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணுற ஒரு ஸ்டைல் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு காப்பாற்றுற சீன் ஆகட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டுமே, பீக் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் இன்டர்வலில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்வலில் ஒரு நல்ல சீன் இருக்கணும். அதுவும் பீக் சீனாக இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பீக் அப்படிங்கிற விஷயத்துக்கு எக்ஸாம்பிள்.